ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் DM கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பஞ்சாபி ரெசிபி ஹரியாலி சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். போன்லெஸ் பீஸ் எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை, புதினா நம்ம 2 கையளவு எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா ஹேண்ட் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். தயிர் 1/4 கப் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 3 மிளகாய், 1 லெமன் எடுத்துக்கலாம். நம்ம மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, வறுத்து அரைச்ச சீரகம் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ஹரியாலி சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு நம்ம இப்போ பார்த்த எல்லா மசாலா பொருட்களையும் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கப் தயிர், 3 பச்சை மிளகாய், 1/2 லெமன் புளிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ரீனிஷாக வர்றதுக்காக ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம எந்த ஃபுட் கலர்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. நேச்சுரலான மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ செய்கிறோம். எந்த ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ண வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லா சிக்கன் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நம்ம கோட் ஆகிற மாதிரி நல்லா பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண அந்த சிக்கனை மேரினேஷன் ப்ராசஸ்க்காக ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. நல்லா மசாலா எல்லாமே நல்லா சிக்கனுக்குள்ள நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ செய்யலாம். பேன் ஹீட் ஆனது நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோம். சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேட்ச் சிக்கன் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம மூடி வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம் 5 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம 1 சைட் சிக்கன் வெந்துருச்சு. இனி நம்ம மூடி வைக்க தேவையில்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கனில் திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன்லாம் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. சிக்கன் எல்லாமே நம்ம மாற்றி போட்டுட்டோம். ஸோ நம்ம இப்போ இந்த சைடு எல்லாமே நம்ம பட்டர் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி நம்ம சிக்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் ஓவர் குக் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஓவர் குக் ஆகாமல் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. எல்லா சிக்கன் வந்துருச்சு. நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம சிக்கன் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த சிக்கன் டிக்கா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக லைட்டாக ஃப்ளேமில் காட்டி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம ஃப்ளேமில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது சுலபமாக சுவையாக வீட்டிலையே செய்யக்கூடிய ஹரியாலி சிக்கன் டிக்கா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.